காலமும் தாகம் உண்டாகாது. ஆமாம்மா, கரெக்டு. ஒரு நிமிஷம் மாற்றி வந்துட்டேன். ஓகே, 10ஆம் வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். யோசிச்சு பாருங்க, அவ கேட்குறவர் யாரும் தெரியாமலே அவ பதில் சொல்கிறத பார்க்குறோம். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார், நீ அவரிடத்தில் கேட்டிருந்தாயானால். ஸோ ஆண்டவர் அவர் தான் ஊற்று தண்ணீரே. தண்ணீர் அவருக்கு தாகம் வேண்டியதே இல்லை. அவரே தண்ணி குடிச்சிக்கலாம் இல்லை, அவருக்குள்ளேயே இருக்குது தண்ணீர். ஆனால் அந்த தண்ணீரை அவர் யோசித்தா இயற்கையில் இருக்கிற தண்ணீரை தான் அவர் கேட்குறாருன்னு சொல்லி. ஆனால் அதன் மூலமாக அந்த பேச்சை தோங்குறதை பார்ப்போம். காட் இஸ் இனிஷியேட்டிங் த கான்வர்சேஷன். அந்த வார்த்தையை நான் பார்க்கும்போது, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார். ஆங்கிலத்தில் ஜீசஸ் ஆன்சர்ட் அண்ட் செட் unto her, John 4:10 இது, if thou knewest the gift of God and who it is that saith to thee, give me to drink, thou wouldn't have asked of him, and he would not have given thee living water. ஆண்டவர் இன்னைக்கு அவர்கிட்ட நாம் கேட்கணும், என்ன தண்ணீர் கொடுப்பார்? ஜீவ தண்ணீர், ஜீவன் கொடுக்கின்ற தண்ணீர். நான் ஒவ்வொரு முறையும் ஞானஸ்நானம் கொடுக்கும்போதெல்லாம் அந்த ஃபாண்ட்டை நான் ப்ளஸ் பண்ணும்போது அதை நான் எப்போவுமே யோசிப்பேன், அந்த ஜீவ தண்ணீர். ஏன்னா அந்த தண்ணீர் எப்படி சுத்திகரிப்பை கொடுக்கறது என்று சொல்லி அது வேறு லெவலு. பட் இந்த இடத்துல பார்க்கும்போது தாகத்தை தீர்க்கும் ஜீவ தண்ணீர், தாகத்தை தீர்க்கும் ஜீவ தண்ணீர். நிறைய கோணல்களை நம்ம இதை பார்க்கலாம். ஆனால் இதில் நம்ம பார்க்கும்பொழுது தாகத்தை தீர்க்கும் ஜீவ தண்ணீர். 13-14 வசனம் வாசிங்க. அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரே ஜீவ தண்ணீர், அவர் தான் ஊற்று தண்ணீர். ஓகே, ஹீ இஸ் த லிவிங் வாட்டர், ஹீ இஸ் த சோர்ஸ் ஆஃப் எவ்ரி லிவிங் வாட்டர். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தபோது ஆண்டவர் சொல்கிறாரு, John 4:13, Jesus answered and said unto her, whoever drinketh of this water shall thirst again. இது கிணற்று தண்ணீர். But whoever drinketh of the water that I shall give him shall never thirst, but the water that I shall give him shall be in him a well of water springing up into everlasting life. ஆண்டு நமக்கு நித்தியத்திற்குரிய தண்ணீரை கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையே நமக்கு நித்தியமான ஒரு தண்ணீராக காணப்படுகிறது. ஒரு நித்தியமான தண்ணீர், அது ஊற்று கொண்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம ஆண்டுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த தண்ணீரின் மூலமாக நிறைய காரியங்கள். முதலாவதாக அது ஒரு ஊற்று. இட்ஸ் அ ஸ்ப்ரிங். வாட்டர் இஸ் அ ஸ்ப்ரிங் ஆஃப் லைஃப். அது ஜீவன் கொடுக்கக்கூடிய ஒரு ஊற்றாக இருக்கிறது. இரண்டாவதாக நம்ம தண்ணீரை பார்க்கும்பொழுது அது தாகம் தீர்க்கின்ற ஒரு தண்ணீர். இட் இஸ் அ வாட்டர் விச் வில் quench your thirst. மூன்றாவதாக நம்ம பார்ப்போன்னா இந்த தண்ணீர் எதுக்காக கொடுக்குறாருன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் குடிக்கிற தண்ணீரில் நம்ம தாகம் தீர்க்கவே தெரியாது. ஆனால் இந்த தண்ணீர் குடிக்கும் பொழுது இது நித்தியமான தண்ணீர், தாகம் தீர்க்கின்ற தண்ணீர். இட் வில் quench your thirst. அது இட்ஸ் அன் எவர்லாஸ்டிங் வாட்டர். அது நித்தியமான தண்ணீர், நித்தியமான ஜீவனை கொடுக்கிற தண்ணீர். இட் இஸ் அ வாட்டர் விச் இஸ் அன் everlasting life. It will give an everlasting life. நித்தியமான
ஜீவன் கொடுக்கின்ற ஒரு தண்ணீர். எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தைங்க. நிறைய காரியம் இதிலேருந்து பொக்கிஷமாக இந்த காலையில் ஆண்டு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இது சுத்திகரிக்கிற ஒரு தண்ணீர். இட் இஸ் அ கிளென்சிங் வாட்டர். நம்ம சுத்திகரிக்கணும். நம்ம உள்ளும் புறமும் நம்ம சுத்திகரிக்கக்கூடிய நம்ம குளிக்கும் போது நம்ம ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்றி நம்முடைய சரீரத்தை கழுவுறோம். நம்ம தண்ணீர் ஊற்றி நம்ம பாத்திரங்களை கழுவுறோம். நம்ம அழுக்கெல்லாம் நீக்கும்படியாக அது செய்கிறது. அது நம்ம சுத்திகரிக்கிறது வெளியே உள்ள. அப்போ உள்ளுக்கு சுத்தகன்னா அது இயற்கையான இந்த தண்ணீர் மூலமாக நடக்காது. ஆண்டவராகிய ஊற்று நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது இந்த காலவெளியிலே ஆண்டவர் நமக்கு ஊற்று தண்ணீராக நம்மை சுத்திகரிக்கும்படியாக இந்த காலவெளியிலே வந்திருக்கின்றார். நம்ம வாழ்க்கையில் என்னென்ன அழுக்குகள் இருக்குது, கசவுகள் இருக்கிறதோ அது எல்லாவற்றும் சுத்திகரிக்கப்படணும். நம்முடைய சரீர பலவீனங்களில், நம்முடைய ஒவ்வொரு அவயங்களில் இருக்கிற கசவுகள் இல்லை, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் சுத்திகரிக்க இந்த காலவெளியிலே நம் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்காலுடைய ஆண்டவரே என்னை சுத்திகரிங்கன்னு கேட்கலாமா? ஏசப்பா, நாங்கள் இங்கே காலையில் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் வெறுமையாக போவல ஆண்டவரே. வெறும் வார்த்தைகளாக நாங்கள் ஜெபிப்பது முக்கியம் இல்லை ஏசப்பா. எங்கள் உள்ளத்திலிருந்து ஊற்று தண்ணீராக உருவாக்குறவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. இந்த காலவெளியிலே எங்களுடைய தவறுகள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய சாபங்கள் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் அடையாளங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நம்முடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் எவ்வளோ பிரச்சனைகளோடு இருக்கிறோம் ஆண்டவரே, எத்தனை தேவைகளோடு இருக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அந்த நிரந்தரமான ஊற்றுக்காய் காத்திருக்கிறோம் ஏசப்பா. எங்களை சுத்திகரிங்க. எங்கள் மனநிலையில் நாங்கள் நிறைய ஜட்ஜ்மெண்ட்டிலோடு இருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே மற்றவங்களை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் வெளிப்புறமாய் பார்க்கிற மக்களைப் போல ஆண்டவரே நீர் பார்ப்பதில் நீங்கள் உள்ளத்தை பார்க்கிற தேவன் ஆண்டவரே. உமக்கு முன்பாக நாங்கள் சாட்சியாக இருக்கணும். உமக்கு முன்பாக நாங்கள் பிரீதியாக இருக்கணும் ஆண்டவரே. இந்த நாட்டில் இதை குறித்து நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கீங்க. நாங்கள் என்னென்ன செய்யணும், எப்படியெல்லாம் வாழணும் ஆண்டவரே. நம்முடைய சுத்திகரிப்பின் வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் சுவாமி ஏசப்பா. நாங்கள் கேட்டால் போதும், நீங்கள் செய்து கொண்டே இருக்கீங்க ஆண்டவரே. இந்த காலவெளியிலே நீங்கள் எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. உங்கள் வீடுகளுக்குள்ளாய் நீர் உட்பிரவேசித்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வீட்டை நீங்கள் சுத்திகரிங்க, எங்கள் வாழ்க்கையை நீங்கள் சுத்திகரிங்க, எங்களை பரிபூர்ணப்படுத்த நீங்கள் வந்திருக்கீங்க சுவாமி ஆண்டவரே. எப்படியாக அந்த சமாரிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையில் நீர் ஆண்டவரே ஜீவ தண்ணீரை குடிக்கும்படியாக அந்த பிள்ளைக்கு நீங்கள் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி. அந்த மகளுடைய ஒரு நொடியில் அவள் உம்மை விசுவாசத்தால் நீர் மேசியா என்று அறிந்து கொண்டதுனால அவள் வாழ்க்கையின் மூலமாக ஒரு சுத்திகரிப்பு தனக்கு தந்து ஆண்டவரே, ஒரு வெளிப்பாடை அவளுக்கு தந்து சுவாமி அந்த முழு கிராமமே உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே உம்மை கொண்டு வந்து காண்பிக்கும்படியாய் அவளை ஒரு பெரிய சாட்சியாக நிறுத்தினதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. உடைய வேதாமத்தில் நீங்கள் எத்தனை காரியங்கள் சொன்னாலும் நீர் எங்களுடைய ஜீவ தண்ணீர், எங்களுடைய ஊற்று தண்ணீர். எங்களுக்குள்ளாக அந்த ஜீவ தண்ணீரை தாங்க எசப்பா. எங்களுக்குள்ளாக அந்த ஊற்றை நீங்கள் ஊற்றி தாங்க சுவாமி. அநேக பேருக்கு அந்த ஊற்றை நாங்கள் காண்பிக்கணும் ஆண்டவரே. இந்த காலவெளியிலே எங்களை தரமட்டுமாய் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை குறித்து ஒன்றுமே இல்லை சப்பா. எங்களை பற்றி நாங்கள் சொல்லிக்கொள்ள மெச்சிக்கொள்ள ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் மாத்திரமே எங்கள் ஊற்று தண்ணீர் சுவாமி. எங்களை சுத்திகரிங்க, எங்கள் சொல்லில், எங்கள் செயலில், எங்கள் நடைமுறை வாழ்க்கையில் உண்மை பிரியப்படுத்துகிற கருவிகளாக எங்களை எடுத்து உபயோகிங்க ஆண்டவரே. எசப்பா, நீர் எங்களுடைய ஜீவ தண்ணீர், நீர் எங்கள் ஊற்று தண்ணீர், எங்களை சுத்திகரிக்கிற தண்ணீர், எங்களை பரிபூர்ணப்படுத்துகிற தண்ணீர் சுவாமி. இந்த காலையிலே எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாள் மாத்திரமில்லை, எங்கள் ஒவ்வொரு நாளிலும் எங்களை சுத்திகரிக்கும்படியாய் அர்ப்பணிக்கிறோம். உடைய வருகை வேலையிலே இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள எங்களை பலப்படுத்துங்க. இந்த ரட்சிப்பை குறித்து மற்றவங்களுக்கு சொல்ல எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் துரிதமாய் ஓடணும் சுவாமி. எங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் விட்டு உமக்காக நாங்கள் ஓடணும், உமக்காக காரியங்களை சொல்லணும் ஆண்டவரே. அநேக பேருடைய ஆத்மாவை உமக்காக நாங்கள் ஆண்டவரை கொண்டு வந்து சேர்க்கணும் ஆண்டவரே. அந்த ஆத்ம பாரத்தை எங்களுக்கு தாங்க. இந்த கால வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் கேட்டுக்கொண்டவர்கள் மாத்திரமில்லை, கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமாய் மாறுபடியாய் நீர் எங்கள் ஜீவ ஊற்றாக, ஜீவ தண்ணீராக
நிரந்தரமான தண்ணீராக, நித்தியத்திற்குரிய தண்ணீராக இருப்பதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க சுவாமி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.